ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முன்னோட்டுகளும் பின்னோட்டுகளும் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம முன்னோட்டுகள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பின்னோட்டுகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது முடிவில் ஒரு வார்த்தைக்கு பின் வருபவை, ஓகேங்களா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பின்னோட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், பதி என்பதற்கு பா அதன் முன்வரும் கோட்டோடு வெட்டி எழுதப்படும். பாருங்கள், இங்கே பாருங்கள், கணபதி கா நா கொடுத்துருக்காங்களா, கண பதி அப்படிங்கும்போது அங்கே வந்து நம்ம பா போடுறோம். பதி என்பதற்கு பா, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேனாபதி. சேனாபதி அப்படிங்கும்போது சேனா பதி. தலபதி தலபதி. நீதி பதி. பதி அப்படின்னு வந்தாவே பாஸ்டோக் போடுறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போது பொழுது என்பதற்கு பா அதன் முன் வரும் கோட்டோடு சேர்த்தோ அல்லது வெட்டியோ எழுதப்படும். கேட்கும்போது, இதில் சேர்த்து எழுதியிருக்காங்க, கேட்கும் போது இல்லை வெட்டி எழுதியிருக்காங்க. சொல்லும் பொழுது, கேட்ட போது. இருக்கும் பொழுது, இருக்கும் பொழுது. ஒரு சில இடங்களில் வேகமாக எழுதுவது கருதி ஆரம்பத்தில் எழுதப்படும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம பொழுது அப்படிங்கும்போது பொழுது போக அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த பொழுது அப்படிங்கிறத நம்ம வேகமாக எழுதும்போது இந்த பா இருக்கு இல்லையா, அந்த பா சிம்பல் போடுவோம், ஓகேவா? பா போட்டோம்னா அது என்னன்னா பொழுது, இது போக. நெக்ஸ்ட்டு பொழுது அறிந்து. அடுத்த பாருங்க, பற்றி என்பதற்கு பர் அதன் முன் வரும் கோட்டோடு வாகாக சேர்க்க வசதியுள்ள இடங்களில் சேர்த்து எழுதப்படும். அது பற்றி, அது அதை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து தனிக்குறி சொற்கள். அது பற்றி, அதை பற்றி. நெக்ஸ்ட்டு இம் பொருட்டு என்பதற்கு பாதியாக்கப்பட்ட பர், அதாவது பொருட்டு அப்படின்னா வந்து பர் அதன் முன்வரும் கோட்டோடு வாகாக சேர்க்க வசதியுள்ள இடங்களில் எழுதப்படும். அதன் பொருட்டு, இது வந்து ஃபுல்லாக இருக்கும், இது வந்து பாதியாக்கப்பட்டு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, பாதியாக்கப்பட்டு. கேட்கும் பொருட்டு. நெக்ஸ்ட்டு இம், அதாவது இந்த இம் எது கொடுத்துருக்காங்கன்னா, முன்னாடி வார்த்தை பார்த்திங்கன்னா அது வருதா, இன் பொருட்டு, இம் பொருட்டு, அதுக்காக. நெக்ஸ்ட்டு இம் பரியந்தம் என்பதற்கு இன் கொக்கி பக்கம். இன் கொக்கினுடைய பக்கம் வந்து இம் சுழி சேர்க்க பெற்ற பாதியாக்கப்பட்ட பர் அதன் முன்வரும் கோட்டோடு வாகாக சேர்க்க வரும் இடங்களில் சேர்த்து எழுதப்படும். பாருங்க, கேட்கும் அந்த இம் இல்லாமல் கேட்கும் பரியந்தம், இம் இந்த சைடு வருது, சுழியாக்கப்பட்டு வருது, ஓகேங்களா? இந்த இம் பரியந்தம் அப்படிங்கிறது வந்து இந்த இன்னா வருது. இன்கோக்கி பக்கம் இம் சுழி சேர்க்க பெற்ற, ஓகேவா? அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொல்லும் பரியந்தம். சொல்லும் பரியந்தம், இம்மு வந்து இங்கே இன்னா வந்திருக்கு. முடியும் என்பதற்கு இம் சேர்க்கப்பட்ட யாவும் முடியாது என்பதற்கு பாதியாக்கப்பட்ட யாவும் அவற்றின் முன் வரும் கோட்டோடு வாகாக சேர்க்க வரும் இடங்களில் சேர்த்து எழுதப்படும். அதாவது இங்கே பாருங்கள், முடியும் அப்படிங்கிறதுக்கு இம் வந்து சேர்த்து எழுதப்படும், அதாவது யா போட்டு இம் வரும். சொல்ல முடியும், முடியும் அப்படின்னா யா போட்டு இம். கேட்க முடியும். சொல்ல முடியாது, முடியாது அப்படிங்கும்போது யா மட்டும் வருது. கேட்க முடியாது, முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து பாதியாக்கப்பட்ட யா வரும், ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விரும்புகிறார்கள் என்பதற்கு வர்க்கு இல் கொக்கி சேர்க்க பெற்று முன்வரும் கோட்டோடு சேர்த்தோ வெட்டியோ எழுதப்படும். பாருங்க, சொல்ல விரும்புகிறேன், சொல்ல
விரும்புகிறேன். அப்படிங்கும்போது இங்கே சின்னதாக வரும். இதே வந்து கல் அப்படிங்கும்போது இந்த வளை வந்து பெருசாக இருக்கும். சொல்ல விரும்புகிறார்கள். பேச விரும்புகிறேன். பேச விரும்புகிறார்கள் அப்படின்னா வந்து இது வந்து எங்கன்னா பெருசாக வரும். ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்க பாருங்க. பதி அப்படிங்கிறதுக்கு பா, கா ந, கணபதி, தளபதி. நெக்ஸ்ட்டு சேனாபதி, நீதிபதி. நெக்ஸ்ட்டு பொழுது போது அப்படிங்கிறதுக்கு பா. ஓகேங்களா? இது பா, பதினா பா, இது வந்து பா. கேட்கும் போது ஜாயின் பண்ணி வரும். கேட்ட போது. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொழுது, இருக்கும் பொழுது. நெக்ஸ்ட்டு பற்றி அப்படிங்கும்போது பர் போடுவோம். பற்றினா பர். அது பற்றி, அதை பற்றி. நெக்ஸ்ட்டு இன்னும் இம்மு அது கூட பொருட்டு அப்படிங்கிறது வந்தால் பாதியாக்கப்பட்ட பர். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன வரும்? அதன் பொருட்டு. கேட்கும் பொருட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன் இம் பரியந்தம் பாதியாக்கப்பட்ட பர். ஓகேவா? அதோட வந்து சுழியின் கொக்கி பக்கத்தில் சேர்த்து எழுதப்படும். கேட்கும் பரியந்தம், சொல்லும் பரியந்தம். முடியும் அப்படின்னா வந்து யா போட்டு இம் வரும். சொல்ல முடியும். கேட்க முடியும். முடியாது அப்படிங்கும்போது என்னன்னா பாதியாக்கப்பட்ட யா. சொல்ல முடியாது. கேட்க முடியாது. நெக்ஸ்ட்டு விரும்புகிறேன், விரும்புகிறார்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து வர்க்கு இன் இல் கொக்கி சேர்க்கப்படும். ஓகேவா? இப்போ பாருங்க. சொல்ல விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறார்கள். பேச விரும்புகிறேன், பேச விரும்புகிறார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.